ஹாய் வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். நம்ம மெஹந்தி கிளாஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டாலா டிசைன். அரபிக் டிசைன் எப்படி போடணும் அப்படிங்கிறத நேற்று கிளாஸில் பார்த்துருக்கோம். எப்படி மண்டாலா ஒரு பிகினர் ஓனாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேண்டில் நீங்கள் எப்படி உங்களோட மண்டாலாவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சென்டராக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி உங்கள் ஹேண்டில் ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக ஹாஃபாக பிரித்து ஒரு லைன் போட்டிங்கன்னா அதில் சென்டர் க்ராஸ் ஆகும். அந்த இடத்துலேருந்து தான் உங்களோட மண்டாலா டிசைனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதை என்ன ஃபார்மேட்டில் போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மண்டாலா டிசைன் அப்படிங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம போடக்கூடிய ஒரு டிசைன் தான் மண்டாலா டிசைன். ஸோ இது நிறைய டைப்பில் போடலாம், நிறைய வெரைட்டி இருக்குது. பட் இப்போ ஓனாக ஒரு பிகினர் நீங்கள் எந்த ஒரு டிசைனையுமே பார்க்காம நீங்கள் ஒருத்தவங்களுக்கு போய் போட போகிறீங்க அப்படின்னா, நீங்களாக யோசித்து ஓனாக போடுறதுக்கான ஸ்டைலை தான் நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பார்டர் பார்த்தீங்கள்ல, பார்டர் கிளாஸ்க்கு என்ன ஃபார்மேட்டு ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம்ல. என்ன ஃபார்மேட் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? எஸ், டார்க் லைன், டபுள் ஹம்ப், அப்புறம் மெயின் டிசைன், அகெயின் டார்க் லைன், டபுள் ஹம்ப், மெயின் டிசைன். இதை வச்சு தான் இப்போ நீங்கள் மண்டாலா க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ சென்டரில் நான் போட்டிருக்கிற ரவுண்டை பார்த்தீங்கன்னா, அது டார்க் லைனுக்கு ரவுண்டு போட்டிருக்கேன். பட் அதை நீங்கள் ஒரு பார்டராக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அது டார்க் லைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு டபுள் லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன், பார்டரில் வர சேம் டபுள் ஹம்ப்பு போட்டிருக்கேன். தென் மெயின் டிசைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த மெயின் டிசைனை சுற்றி ஒரு அவுட்லைன் போட்டு அதை நான் டார்க் பண்ண போகிறேன். அது என்னோடய டார்க் லைனாக நான் வச்சுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடிய ஒரு பார்டரை ரவுண்ட் ஷேப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு மண்டாலா டிசைன் க்ரியேட் ஆயிரும். இது இல்லாமல் வேறு மாதிரி டைப்லேயும் நீங்கள் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியுதுன்னா போடலாம். பட் ஓனாக நீங்களாக க்ரியேட் பண்ணி ரொம்ப நேரம் யோசிக்காமல் ஈஸியாக போடுறதுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பார்டர் பேசிக்காக நம்ம போட்ட ஒரு பார்டர். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்கான பார்டர் ஒரு ஸ்டைலில் இது போட்டிருக்கோம். இதுலேயே நம்ம எத்தனை மெயின் டிசைன் வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். மெயின் டிசைன் அப்படிங்கிற இடத்துல வேறு மெயின் டிசைனை நம்ம மாற்றுவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வேறு ஒரு மெயின் டிசைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு மண்டாலா டிசைன் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது ஒரு பேசிக்கான டிசைன். நீங்கள் வேறு டிசைனில் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் மறுபடியும் டபுள் லைன் கொடுத்து டபுள் ஹம்ப் கொடுத்து மண்டாலா டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இதை லாஸ்ட்டில் ஃபினிஷிங்காக நம்ம ஒரு வேலை செய்வோம். அது போடும்போது என்ன நீங்களே பாருங்கள். ஸோ இது நான் எப்படி போடுறது, பேசிக்காக எப்படி நீங்கள் மண்டாலா க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மண்டாலா டிசைன் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கு நீங்கள் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் மண்டாலா டிசைன் க்ரியேட் பண்ணி எனக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃப்யூச்சரில் நம்ம நெகட்டிவ் ஃபீலிங் அதெல்லாம் கூட பார்ப்போம். அதெல்லாம் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி சூப்பராக நீங்கள் மண்டாலா டிசைன்லாம் போடலாம். நெகட்டிவ் ஃபீலிங், ஃப்ளவர்ஸு, அப்புறம் எலிஃபெண்ட் வச்சு கூட போடலாம். ரவுண்டாக பேபி எலிஃபெண்ட்லாம் நம்ம கற்றுக்குவோம். குட்டி குட்டியாக பேபி எலிஃபெண்ட்லாம் நீங்கள் ரவுண்டாக வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு க்ரியேட் ஆகும் நியூ டிசைன்ஸ் எல்லாம். சரி, ஓகே. இப்போ நான் ஃபினிஷிங்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் அந்த டபுள் ஹம்புக்கு அடுத்து டியர் ட்ராப் மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வைன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம். நெகட்டிவ் ஃபீலிங் மாதிரி நம்ம ஒரு டிசைன் கொடுப்போம். அது மாதிரிலாம் கொடுத்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இதில் ஃபிங்கருக்கு ஃபுல் ஃபிங்கர்லாம் போட மாட்டோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டியாக மேலே ஃபிங்கர்லேருந்து சும்மா லைட்டாக கொஞ்சம் தூரம் வர மாதிரி தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு 5 ஃபிங்கர்லேயும் நீங்கள் கொஞ்சம் மட்டும் மேலே மட்டும் மிடிலில் மட்டும் அந்த மிடிலுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஸோ எப்படி மண்டாலா டிசைன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதுக்கு 5 ஹோம்ஒர்க் 5 டிசைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி நமக்கு குரூப்பில் நீங்கள் சப்மிஷன் கொடுத்துருங்க. இது இல்லாமல் இந்த வீடியோவை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க, நம்மளோட கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை பார்த்து அதுக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டாட்டா.